ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில் குமார் பேசுகிறேன். கனவு மெய்ப்பட, வீடு எனும் நம்முடைய கனவு மெய்ப்பட நம்ம படிநிலைகள் பார்த்தோம். 4 படிநிலைகள், 3 படிநிலைகள் கடந்து வந்திருக்கோம். அடிப்படை நம்முடைய வேலை செய்யக்கூடிய போது அந்த காலகட்டத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய அந்த ப்ராசஸ் சிஸ்டம்ஸ் 3. அதுக்கப்புறம் ஃபினிஷிங், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டீரியர், உள்ள வெளியே எப்படிப்பட்ட ஃபினிஷிங்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். லாஸ்ட் ஸ்டேஜ் ஒரே விஷயம், லிவிங் இன் த மொமெண்ட், லிவிங் இன் த ஹவுஸ். அந்த வீட்டில் நம்ம வாழ்கிறது. அது என்ன வீட்டில் வாழ்கிறது? எல்லோரும் தானே வாழ்கிறோம். அது என்ன வாழ்கிறது? இந்த வீடியோவில் விரிவாக பேசுவோம். இந்த வாழ்க்கை நிறைய சிக்கல்களை உடையதாக இருக்குது, நிறைய போராட்டங்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நமக்கு சந்தோஷத்துக்கான வாய்ப்பு ரொம்ப இல்லை, இது ரொம்ப போராட்டமாக இருக்குது அப்படின்னு பெரும்பாலும் எதிர்மறையாக இந்த வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. இதில் புதிய விஷயங்களை செய்கிறதுக்கும் ஒரு பெரிய சாதனைகளை நிகழ்த்துறதுக்குமான நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான சந்தர்ப்பமாக இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தான் ஒரு வீடு கட்ட முற்படுறாங்க. ஏன்னா வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றதும், அதற்கான வேலைகள் செய்கிறதும், அதுக்காக பல விஷயங்களை முட்டி மோதி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதும் எல்லாராலையும் பண்ண முடியாது. அப்போது அந்த முயற்சி எடுத்து அதில் நிறைய அனுபவங்கள் அடைஞ்சு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு பார்க்குற வேலை செய்கிறவங்க கிட்ட வர்ற ஒரு வருத்தமோ, இல்லை பணம் ரெடி பண்ணுறதுல இருக்கிற ப்ரெஷரோ, இல்லை அந்த நேரத்தில் முடிக்கணுங்கிறதோ, அது இந்த வீடு கட்டும்போது இதை பற்றி நமக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் உள்ளவங்க அவங்க இவங்கன்னு சொல்கிற கருத்து வித்தியாசங்களோ, இது எல்லாத்தையும் கடந்து அந்த வீடை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய நிறைவு தருது. வீடை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிங்கிற ஒரு சொல் வழக்கு கூட நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னா இது அந்த அளவுக்கு ஒரு சாதாரணமாக எழுத்துப்பூர்வமாக எழுதியோ இல்லை 4 பேர்கிட்ட பேசியோ அது டக்குன்னு இந்த விஷயம் பண்ணுறதில்ல. இது ஒரு ப்ராசஸ். இந்த விஷயத்தை கடந்து வந்தால் மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் அந்த அனுபவமும் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் பண்ணி முடித்து அந்த வீட்டில் குடியேறி அங்கே வாழக்கூடிய அந்த நாட்கள், அதுக்கு இணை எதையுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த நமக்கு பிடிச்ச வீடு, நம்ம பார்த்து செஞ்ச வீடு, நம்மளுடைய கனவு, அங்கே இருக்கிற ஒரு விஷயமும் நம்மளாக சூஸ் பண்ணது அப்படிங்கும்போது அது கொடுக்கக்கூடிய மகிழ்வு தனி. நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு தேவையான அந்த எனர்ஜியை கொடுக்கக்கூடிய இடமா அந்த வீடு அமையுது. இன்றைக்கி காலையில் நம்ம எந்திரிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு ஈவினிங் நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் கூடயும் நம்ம அளவலாவி அங்கே அந்த வீட்டில் நம்ம தூங்கி வச்சு அடுத்த நாள் நம்ம வேலை செய்கிறதுக்கு தேவையான அந்த முழுமையான எனர்ஜியை எடுத்துக்கிட்டு களத்தில் இறங்குறதுக்கு, இந்த உலகத்தில் நம்ம அடுத்த கட்டத்துக்காக போகிற அந்த காலகட்டத்துக்கு தேவையான எல்லா சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கேந்திரமாக, ஒரு சோர்ஸாக இந்த வீடு அமையுது. வீடுனா வெறுமனே 4 சுவர்கள் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட அந்த வீட்டில் நாம் ஒவ்வொரு கணமும் முழுமையாக வாழ்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கை, இந்த வாய்ப்பு எளிமையானது கிடையாது. இத்தனை பேரும் இன்னைக்கு படுத்து தூங்குறவங்க நாளைக்கு காலையில் எந்திரிக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லி புள்ளி விவரங்கள் சொல்லுது. இப்போ இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு வாய்ப்பு. இந்த ஒவ்வொரு நாள்லையும் நாம் புதிய விஷயங்கள் நம்ம செய்கிறதுக்கும், நம்ம எனர்ஜியை முழுமையாக பயன்படுத்தி ஒரு பாசிட்டிவான விஷயங்களை சிந்தித்து ஒரு நல்ல விளைவுகளை ஏற்படுத்துகிற செயல்களை செய்கிறதுக்குமான ஒரு வாய்ப்பாக அமையுது. அந்த செயல்கள் செய்கிறதுக்கு தேவையான எனர்ஜியை நமக்கு கொடுக்கக்கூடிய, அந்த சக்தியை நமக்கு தரக்கூடிய இடமா அமைஞ்சிருக்கிறது நம்முடைய வீடு. அந்த வீடை நம்மளே உருவாக்குறோம் அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய வரம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த நம்ம வீடு எங்கே இருந்தாலும்
அந்த வீட்டுக்குன்னு ஒரு தனியான ஒரு அதிர்வு இருக்குது, ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அது அந்த வீடு கட்டின அந்த காலகட்டத்தில் இருந்து நாம் கடந்து வந்த பாதையில் நாம் எப்படி இருந்திருக்கோம், நம்ம என்ன தன்மையில் இருந்திருக்கோம், இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய தன்மை என்ன, அந்த வீடு எப்படிப்பட்ட ஒரு 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 தன்மையை கொண்டிருக்கு, ஒட்டுமொத்தமாக நேர்மறை தன்மையா எதிர்மறை தன்மையா, வாட் எவர். அந்த வீட்டுக்குன்னு ஒரு சக்தி இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சக்தி தான் நம்மளை திரும்ப திரும்ப எனர்ஜைஸ் பண்ணுது. அது அங்கே உள்ள மனிதர்களை சார்ந்தது, அந்த வீடு அப்படிங்கிற அந்த கட்டடத்தையும் சார்ந்தது. அந்த கட்டடத்தை நாம் அமைக்கிறது நமக்கு தகுந்த மாதிரி, நமக்கு தேவையான மாதிரி, நமக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சிக்கிறது முக்கியம். அதை அறிவியல் ரீதியாக தொழில்நுட்ப ரீதியாக சரிவர அமைச்சிக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு இந்த படிநிலைகள் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அடிப்படையான விஷயங்களில் நாம் எப்போவுமே தெளிவாக இருக்கணும். ஒரு பிளான் வேணும், அதுக்கான அப்ரூவல், நம்ம வீடு கட்டுறதுக்கு தேவையான பணம், தென் ஒரு இன்ஜினியர். இந்த அடிப்படைகளை நாம் சிறப்பாக செஞ்சிட்டோம்னாலே அடுத்தடுத்த படிநிலைகளில் நமக்கு எந்த ஒரு தடங்கல்களும் இல்லாமல் இருக்கும். அடுத்த ஒரு எக்ஸிக்யூஷனில் இருக்கிற ப்ராசஸில் 3 விதமாக பார்த்தோம்: டைம், பட்ஜெட் அண்டு குவாலிட்டி. இந்த 3 விஷயத்தை நம்ம எப்படி கவனிக்கிறதுங்கிறதையும் பேசணும். தென் ஃபினிஷிங்கில் 2 லெவல், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஃபினிஷிங்ஸ் எப்படி வரணுங்கிறத பார்த்தோம். இதெல்லாம் பண்ணி முடித்து அந்த வீட்டில் நாம் இருக்கிற அந்த மொமெண்ட் இந்த வாழ்க்கையை ரொம்ப சுவாரஸ்யமாக மாற்றுது. உங்கள் எல்லாருடைய அந்த கனவு மெய்ப்படணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாம் தொடர்ந்து பேசுவோம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.